இந்த அம்மா அவங்க பொண்ணை ஸ்கூலுக்கு கிளப்பணும்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் ஊட்டி ஷூ எல்லாம் மாட்டி ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டு போகும்போது அந்த பொண்ணு கால் வலிக்குதுன்னு சொல்றா. அதனால அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஸ்கூல்லேயே விடுறாங்க. சாயந்தரமா அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வந்துட்டு நிறைய புக் கொடுத்து ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்றா. அந்த அம்மாவும் வேற வழி இல்லாம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டும் கால் பண்றா. அந்த அம்மாவும் அந்த ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு சொல்லி தான் ஸ்கூல்லேயே சேர்த்து விட்டுருப்பாங்க. உன்னால தானே நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது பேசாம அந்த பொண்ணு டியூஷன் சேர்த்து விட்டுரு, ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் டியூஷன்லேயே முடிச்சுட்டு வந்துருவான்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு அது நல்ல ஐடியாவா இருக்கு. அதனால டியூஷன்லேயே சேர்த்து விட்டாரா. டியூஷன்ல சேர்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா ஆடிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு நிறைய புக் கொடுக்குறா. என்னடி புக் இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம்மா டியூஷன்லேயே நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல்லேயே நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டையும் நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறா. நைட் அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பாவோட வாட்சை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அந்த அம்மாவும் சொல்றாங்க அப்பாவோட வச்சு கீழே போட்டுறான்னு சொன்னா அந்த பொண்ணு கீழேயும் போட்டு உடச்சிடுறா. அதை அவங்க அம்மா ஜாலியா வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லும் போது ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப கடுப்பா வந்தனால அவங்க பொண்ணை போட்டு அடிச்சிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டே பேசுறதே விட்டுறா. அந்த அம்மாவும் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு பேச முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. அதனால அந்த அம்மாவும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கணவர் வந்து சமாதானப்படுத்தினாலும் யாருங்க அடிக்க சொன்னா, அதனால தான் என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேறான்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்கதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயி அவங்க அம்மா கிட்டே மன்னிப்பு கேட்டு பேசிடுறா.